ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்றதுல ஒன்றும் ஆயிட போறதில்ல, எவ்வளவோ செலவு பண்றோம், சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பே பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் நான் வந்து அட்டன் பண்ணதுமே வந்து ஐ ஃபீல் ஓகே, எனக்கு ஓகே தான், ஐம் கம்ஃபர்டபுள், ஐ கேன் லேர்ன். இந்த இதுல இருந்து நான் கண்டிப்பா இந்த அகாடமில இருந்து ஐ கேன் லேர்ன் சம்திங். என்னோட மென்டார் வந்துட்டு நல்ல சூப்பரா வந்துட்டு எனக்கு இது பண்ணுவாங்க அவங்க. ஆக்சுவலா ஏன்னா உங்களோட வே ஆஃப் டீச்சிங் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 1-to-1 கான்வர்சேஷன் வைக்கிறாங்க. மை நேம் ஸ்ரீவித்யா, ஐம் ஃப்ரம் சென்னை. ஏன்னா எப்பயுமே எங்கேயுமே எனக்கு வந்து பேசணும்னாலே எனக்கு கொஞ்சம் நான் வந்து ஃபியர் பண்ணுவேன். பட் எனக்கு ஓரளவு இங்கிலீஷ் இதுதான், ஏன்னா எல்லாமே நான் இங்கிலீஷ் மீடியத்துல தான் படித்தேன். இது எல்லாமே முடிச்சதுனால இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட்ல போய் எனக்கு பேசணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து ஃபேரா இருக்கும். என்னால வந்து ஏன்னா எனக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியாது, சும்மா ஜென்ரல் ஒரு பேசிக் இங்கிலீஷ் மட்டும்தான் என்ன வந்து பேசுவனே தவிர்த்து வேர்ட்ஸ் தெரியாததுனால எங்கேயே நம்மளை வந்து கூப்பிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமே இருக்கும் எனக்கு. ஆக்சுவலா பேச சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி ஒரு நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் கூட ஒரு மீட்டிங் இந்த மாதிரினா கூட நான் வந்துட்டு அமைதியா நான் லிசனரா மட்டும்தான் இருப்பேன். மேக்சிமம் வந்து லிசனரா மட்டும்தான் இருப்பேன். ஐ ஒன்ட் டாக். எல்லாருமே பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெக்காபுலரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை நமக்கு கேட்கும் போது நமக்கு வந்து ஐயோ நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம எப்படி பேசுறது அப்படின்ற ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால நான் வந்துட்டு போக மாட்டேன். மேக்சிமம் வந்துட்டு நான் வந்து லிசனரா மட்டுமே இருந்துட்டு ஐ குவிட். என்ன ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு என்னோட ரிலேட்டடா என்ன இருக்கோ அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டு நான் இருந்துடுவேன். மற்றபடி ஐ ஒன்ட் சஜஸ்ட் மை ஒப்பீனியன் ஆர் எனிதிங். ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபியர் அந்த ஒரு இது இருந்தது. பட் அப்புறம் இப்போ வந்து எனக்கு ஓரளவு ஐம் லிட்டில் பிட் கான்ஃபிடென்ட், என்னால முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்குள்ள வந்துருக்கு. ஓகே சரி, நீங்க வேற ஏதாவது கோர்ஸ் இங்கிலீஷ் ரிலேட்டடா ஏதாச்சும் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்ல, கோர்ஸ் எல்லாம் எதுவும் அட்டெண்ட் பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி. பட் ஆனா ட்ரை பண்ணலாம்னு சும்மா ஜஸ்ட் அந்த யூடியூப்ல இந்த மாதிரி வந்து இதுதான் எடுத்து பார்ப்பேன். அந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி தான் வந்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன். ரொம்ப எம்பாரஸ்டா இருக்கும் எப்படிடா இந்த சிச்சுவேஷன்ல இருந்து கடந்து போய் எப்ப அந்த மீட்டிங் முடியும் அப்படின்னு வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். பட் ஆனா ரொம்ப ரேரா தான் அது ஓபன் பண்ணுவேன். நான் ரெகுலரா யூஸ் பண்றது கிடையாது. எப்பயாவது ஓபன் பண்ணா அந்த டைம்ல ஜஸ்ட் வியூ பண்ணுவேன். அப்படி நான் பார்க்கும்போது தான் வந்துட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வந்துட்டு ஐ saw the ad. ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்றதுல ஒன்றும் ஆயிட போறதில்ல, எவ்வளவோ செலவு பண்றோம், சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பே பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் நான் வந்து அட்டன் பண்ணதுமே வந்து ஐ ஃபீல் ஓகே, எனக்கு ஓகே தான், ஐம் கம்ஃபர்டபுள், ஐ கேன் லேர்ன். இந்த இதுல இருந்து நான் கண்டிப்பா இந்த அகாடமில இருந்து ஐ கேன் லேர்ன் சம்திங் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்துடுச்சு. மெயினா வந்து ஜாக்சன் சாரோட வந்துட்டு ஸ்பீச் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனலாவே இருக்கும். அதனால அதெல்லாம் வந்து இது பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஓகே, நமக்கு இது ஓகே தான், நம்ம இல்லை கண்டிப்பா நம்மளால ஏதோ ஒன்று லேர்ன் பண்ண முடியும், தெரியாது ஏதோ தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா நம்ம படிச்ச விஷயங்களையே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து டிஃப்ரெண்ட் வேல வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரெசென்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அது ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்தது. ஆக்சுவலா வந்து நான் பேசணும், இந்த இப்ப நிறைய இந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு பண்ணி போட்டுட்டு இருக்கேன். அதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் ஸ்டார்டிங்க்கும் இப்பயும். ஸ்டார்டிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ரெக்கார்டிங் பண்றதுக்கு முன்னாடி ஐ யூஸ் டு ரெக்கார்ட் மோர் தென் 50 வீடியோஸ். அதனால எனக்கு லேட் ஆகும். ஸ்டார்டிங்ல வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக், ஏதாவது ஒரு வேர்ட், ஏதோ ஒரு மிஸ்டேக் ஐ யூஸ் டு டூ. அதனால ஐ தாட் ஓகே என்ன ஐ ஷுட் நாட் லீவ் திஸ், நான் ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துட்டு அந்த எனக்கு அதுவும் இல்லாம உங்ககிட்ட இருந்து எனக்கு வர கமெண்ட், என்னோட மென்டார் வந்துட்டு நல்ல சூப்பரா வந்துட்டு எனக்கு இது பண்ணுவாங்க. அவங்க ஆக்சுவலா ஹேமா காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் என்னோட மென்டார். அவங்க வந்து நல்லா கைட் பண்ணுவாங்க, கரெக்டா வந்து ரொம்ப மோட்டிவேட்டடா தான் அவங்களும் சொல்லுவாங்க. எதுவுமே வந்து இல்ல நீங்க உங்களுக்கு வரல அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இதுவே அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு வந்தது கிடையாது. எப்பயுமே அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட் தான் வரும். அந்த எங்க கிட்ட இருக்க அந்த நெகட்டிவிட்டியை கூட அவங்க வந்துட்டு ஒரு பாசிட்டிவா தான் வந்து எங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணி எங்களை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களே தவிர்த்து அவங்க கிட்ட இருந்து ஒரு நெகட்டிவாவோ ஒரு அந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் எங்களுக்கு வந்தது கிடையாது அவங்க கிட்ட இருந்து. ஸோ அந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு இது. அதுக்கப்புறம் இந்த 50 days ஸ்பீக்கிங் மேரத்தான் கிளாஸ் நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இன்னுமே எனக்கு வந்து ரொம்ப டெவலப்டா எனக்கே ஒரு என்னோட வீடியோ பார்க்கும்போது நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஏன்னா உங்களோட வே ஆஃப் டீச்சிங் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க டீம்ல எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஏன்னா எங்களுக்கு எப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்மூத்தா போகுது. எப்படி இந்த கான்வர்சேஷன் 1-to-1 கான்வர்சேஷன் நல்லா இருக்கு. அந்த ஸ்பீச் அந்த கான்வர்சேஷன் வரும்போது தான் நமக்கு அந்த ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் வரும்போது தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நமக்கு அந்த ஸ்பீச்சே வரும்.
அந்த பிராக்டிஸ் இல்லைன்னா வராது. எங்களுக்கு எனக்கெல்லாம் இங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஆளே கிடையாது. ஸோ எங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த இதுலயும் சரி, எங்களுக்கு வந்து எப்படின்னா 1-to-1 கான்வர்சேஷன் வைக்கிறாங்க. பிரேக் அவுட் ரூம், மெயினா வந்து பிரேக் அவுட் ரூம் வைக்கும் போது அதுவும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது வந்து எங்களுக்குள்ளேயே வந்து கான்வர்சேஷன் வந்து பண்ணிக்கிறதுக்கு, பேசிக்கிறதுக்கு, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம பண்ண ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கிறது, கொஸ்டின் பண்ணி அது மூலியமா ஆன்சர்ஸ் தெரிஞ்சுட்டு, ஸோ அதுல என்ன டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்குது, ஸோ இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அந்த மாதிரியான இதெல்லாம் நிறைய ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இது இருக்கு. இங்க ப்ராக்டிக்கலான ஒரு டீச்சிங் இருக்கு. அந்த ப்ராக்டிக்கல் டீச்சிங் தான் எப்பயுமே வந்து கை கொடுக்கும். நம்ம என்னதான் தியரிட்டிக்கலா வந்து விழுந்து விழுந்து படிச்சாலும் நமக்கு வந்து ஏறும், அது வந்து நிக்காது. கிளாஸே நல்லா தான் வந்து போயிட்டு இருக்கு. அதுவும் நான் எதுவுமே குறை சொல்றதுக்கே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல பெஸ்டா தான் கொடுக்குறாங்க அவங்க நிறைய எங்களுக்காக அவங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க. அது we are really happy. அது ஆக்சுவலா நிஜமாவே. அது தவிர்த்து எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 AM ஸ்பீக்கிங் மேரத்தான் போகுது இல்லையா, ஸோ அது இன்னும் எனக்கு நிறைய வந்துட்டு இதை கொடுக்குது. ஏன்னா அது வந்து நிறைய நாங்க வந்து டைரக்டாவே அவர் வந்து பேசவே நமக்கு வந்து ஒரு சார் வந்து சொல்லி கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அதுல நம்ம என்ன மாடுலேஷன்ல, என்ன வாய்ஸ் மாடுலேஷன், எந்த இடத்துல ஏத்தி சொல்லணும், எந்த இடத்துல இறக்கமா பேசணும், எந்த இடத்துல மீடியமா கொண்டு போகணும், அந்த மாதிரி அந்த வாய்ஸ் மாடுலேஷன், அந்த இது எல்லாமே வந்து டைரக்ஷன் எல்லாமே நல்லா பக்காவா பண்றாரு. ஸோ அதை நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த இடத்துல ஒரு இடத்துல நம்ம பேசணும்னா அங்க நம்ம எங்க எப்படி பேசணும் அப்படிங்கறத நமக்கு ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ண முடியுது. நம்மளால அது அவுட்புட் கொடுக்கவும் முடியுது. உண்மையிலே இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் இதுதான். நிறைய வந்து சார் வந்து சொல்றாரு, நிறைய விஷயங்கள் சார் கிட்ட வந்து கத்துக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய இது வந்து அவர் நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. அது எல்லாமே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க நம்மளுடைய அறிவு பசிய தீர்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு கோர்ஸ்னா இதுதான்.